தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவிகளே மற்றும் அருட்தந்தை மறைந்த லூர்துராஜ் அவர்களுடைய உறவினர்களே, பேர குழந்தைகளே, நண்பர்களே, நலமருவிகளே, இந்த நினைவு திருப்பலியிலே நாம் அனைவரும் மறைந்த அருட்தந்தை லூர்துராஜனுடைய ஆன்மா நித்திய காட்சி அடைய வேண்டி நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தருணத்திலே தமிழக மார்பர் சபையினுடைய அதிபர் தந்தை பெனடிக்ட் பால்ராஜ் அவர்கள் இப்பொழுது மறைந்த அருட்தந்தை லூர்துராஜ் அவர்களுடைய உருவப்படத்திற்கு மாலை வைப்பார்கள். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மாணவ செல்வங்களே, அருள் சகோதரிகளே, அருள் தந்தை லூர்து அடிகளார் அவர்களின் சகோதர சகோதரிகளே, உறவினர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் இந்த நினைவு நாள் திருப்பலியில் உங்களை வரவேற்கின்றேன். நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக தந்தை அவர்களுக்காக இந்த திருப்பலி மூலமாக ஜெபிக்க வந்திருக்கின்றோம். நமது ஜெபங்களை அவருக்கு காணிக்கையாக்குவோம். இறைவன் அவருக்கு நித்திய வாழ்வை அளிப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பேரன்புக்குரியவர்களே, கடவுள் தண்டிப்பவர் அல்ல, வாழ வைப்பவர்; சபிப்பவர் அல்ல, ஆசி அளிப்பவர். ஆண்டவரின் அன்பையும் நீதி தீர்ப்பையும் மீட்பையும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தையும் இறைவனின் வார்த்தைகள் எடுத்துரைக்கின்றன. இறைவனில் இணைந்த அருட்தந்தை லூர்துராஜ் அவர்களின் திடீர் மரணம் நம் அனைவரையும் பெருத்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. புனித நால்வர் துறவற சபையில் தன்னை இணைத்துக் கொண்ட நாள் முதலாய் சபையின் முன்னேற்றத்திற்காக அவர் ஆற்றிய பணிகளை நாம் நினைத்து பார்ப்போம்.
நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர். எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவனாகிய மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்று இருகரம் நீட்டி வானக தந்தை நம் அருத்தந்தை ருத்ராஜ் அவர்களை தன்னிடம் அழைத்துக் கொண்டார். நாம் தந்தையின் ஆன்மா மீது தன் கருணையை பொழிந்து பேரின்ப விண்ணக வீட்டில் அவரை ஏற்றுக்கொள்ள இத்திருப்பலியில் உருக்கமுடன் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் தகுந்த முறையில் பங்கெடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது குறை குற்றங்களுக்காக மனவருந்தி தூய உள்ளத்தோடு பங்கெடுப்போமாக. அந்த இறைவனிடமும் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் கருணையினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிறை வாழ்வை அளிப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளர்களின் மாட்சிமையும் நேர்மையாளர்களின் வாழ்வுமானவரை உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பின் நாங்கள் மீட்க பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மரபொருளை அறிந்து கொண்டவும் அடியார் அருள் தந்தை ருத்ராஜ் உமது இரக்கத்தால் நிலையான பேட்டின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவாராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எரிபொலிபோ அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வாக்கியங்கள் 1-9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவெளிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சுவைத்திருந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உடையிலிட்டு புடவிடுவது போல் அவர் அவர்களை புடவிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதார் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவரின் வழங்கும் அருள் வாக்கு.
மன்னித்து பணி போல் தரையும் பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னித்து பணி போல் தரையும் கருணையின் மழையில் நனைத்தாரும் நாளையும் புனிதம் அருளும் கருணையின் மழையில் நனைத்தார் என்னில் விசுவாசம் உள்ளவன் இறப்பினும் வாழ்வான் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர் தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதின் போது அவனும் உயிர் தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வர இருந்தவர் என நம்புகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நடக்க இருந்த கால முன்னரே காலன் காத்திருப்பான் என நினைத்து பார்க்கிறேன். இனிமையான சந்திப்பு நடக்க இருந்த கால முன்னரே காலன் காத்திருப்பான் என நினைத்து பார்க்கிறேன். நல்ல நண்பன் வேண்டுமென அந்த மரணமும் நினைத்ததோ, நல்ல நண்பன் வேண்டுமென அந்த மரணமும் நினைத்ததோ. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த கவிதையின் வரிகளை அருட்தந்தை லூர்தராஜ் அவர்களுக்கு அர்ப்பணித்து உங்களோடு இந்த மறைவுரையில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் அறிந்து இருப்பீர்கள், முதுமக்கள் தாழி. நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மக்கள் இறந்தவரை அடக்கம் செய்வதற்கு பயன்படுத்திய முதுமக்கள் தாழி. மண்பானையிலே எகிப்து நாட்டிலே 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலே இறந்தவரை அடக்கம் செய்ய பயன்படுத்தப்பட்டதுதான் பிரமிடு. இங்கே முதுமக்கள் தாழியிலே குடும்பத்தில் இறந்தவரை அடக்கம் செய்து அவர் விரும்பிய பொருளோடு இணைத்து அடக்கம் செய்தார்கள். அங்கே பிரமிடுகளிலே அரசர்களையும் அரசிகளையும் அரசு உயர் அதிகாரிகளையும் இறந்தபோது அவர்கள் விரும்பிய பொருட்களோடு வைத்து அந்த பிரமிடு கட்டிடங்கள் கட்டப்பட்டது. வரலாற்று சான்றுகளாக இவை விளங்குகின்றது. அதன் பின்னே இருக்கக்கூடிய அந்த கருத்தை தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன கருத்து? இறந்தவர்களை அடக்கம் செய்யும் போது சாதாரண மனிதராக இருந்தாலும், அரசனாக இருந்தாலும், அரசியா இருந்தாலும், உயர் அதிகாரியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் இறந்தவர்களை அடக்கம் செய்கிற போது அவர்கள் விரும்பிய பொருட்கள், அவர்களோடு தொடர்புடைய பொருட்கள் அங்கே வைத்து அடக்கம் செய்யப்பட்டது. எதற்காக? அவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கை தொடர்கிறது என்பதை
வெளிப்படுத்துகிறது. அவர்கள் தொடர்ந்து இந்த பொருட்களை பயன்படுத்தி வாழ்க்கையிலே நிறைவு பெற வேண்டும். கடந்து போனாலும், உறவுகளை கடந்து போனாலும், உலகினை கடந்து போனாலும், உறவுகளை கடந்து போனாலும், ஒரு நல்ல மனிதனை உங்களோடு பயணித்தவர்கள் மறந்து போவார்களா நினைத்து பார்க்கிறோம். ஒரு நல்ல மனிதனை உங்களோடு பயணித்தவர்கள் மறந்து போவார்களா நினைத்து பார்க்கிறோம். இறைவன் அருட்தந்தை லூர்ராஜ் அவர்களுக்கு நித்திய இறைப்பாற்றி அளிக்க நாம் தொடர்ந்து திருப்பலியை கொண்டாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையெழுத்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறந்த உம்மடியாளர்கள் தந்தை லூர்ராஜின் ஆன்மாக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர் விண்ணக உதவிகளால் தூய்மை பெற்று உமது மாட்சியில் என்று வாழ பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று உமக்காக வாழ்கிற அவர் ஒருவரே சாக திருவிழமானார். ஆகவே வான தூதர் அணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. Hosanna,
மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உமக்கு புகழ்வது தருமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்காக தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது கொண்டு சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்த இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்தி உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகியவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் எண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி இருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பணியினால் நீ உளங்கணிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடலுக்கு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு எங்களும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உமாவில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனித நீக்க கண்ணியின் கடவுளின் தாயுமான மரியா, புனித திருத்துதர்கள், மாட்சி மிக்க மறை சாட்சிகள், புனித அகஸ்டின், புனித நாபல் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை கேட்டுக்கொள்ள தமிழுடைய ஆர்வமாக இவரின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு உறவாக மேம்படி உலகெல்லாம் அமைதி மீட்பு தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். உலகில் பயணம் செய்ய உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தையும் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏரி ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாய் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெற செய்கிறார்கள். நீ விரும்பியபடி ஒரு திருமணம் இருக்கின்ற என் குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட அருள் தந்தை லூர்து ராஜ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரோடு இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். கிறிஸ்து இறந்தவரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்ச்சொலை செய்து
தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாற்றுக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல் இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கு இருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் ஒரு ஆட்சியை கண்டு மன நிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. துணிந்து பாடுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதன் நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறைவனின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோமாக. Sen
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தவர் நான் ஏற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மக்களே, இப்பொழுது உடனடியாக நாம் திருப்பலியை நிறைவு செய்கிறோம். திருப்பலியை நிறைவு செய்த பிறகு ஒரு 5 நிமிடங்கள் இரங்கல் செய்தி எமது புனித நாற்பத்தோர சபை சார்பாக அருள் தந்தை பெஞ்சமின் அவர்களும், அவர் மார்சல் துவக்க பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர்கள் சார்பாக, மாணவர்கள் சார்பாக ஆசிரியர் ஜெரால்ட் அவர்களும் இந்த இரங்கல் செய்தியை கொடுப்பார்கள். ஆக அமைதி காத்து தொடர்ந்து தந்தை அவர்களுக்காக செபித்து அன்பில் நாம் அனைவரும் இங்கிருந்து கடந்து செல்லலாம். அனைவரும் இப்பொழுது நன்றி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உம்மடியார் லூர்தராஜின் குற்றங்கள் அனைத்திருந்தும் கலங்க பெற்று உயிர்ப்பில் முடிவில்லா குடைவினால் வளம் பெற அருள் பெறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.